கரூர் மாவட்டத்தில் தாவேகா சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதை எதிர்த்து இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தாவேகா கட்சியினரும் மேலும் பாஜக கட்சியினரும் மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களும் உச்சநீதிமன்றத்தை அணுகிய நிலையில் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உச்சநீதிமன்றம் இதை சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப பெரிய வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்த ஒரு நபர் பாஜக அண்ணாமலை மட்டுமே. இதில் அதுக்கப்புறமா தான் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பல கட்சிகளில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தலைவர் அப்புறம் இன்னும் அவங்கெல்லாம் வேண்டாம், சிபிஐ விசாரணை எல்லாம் தேவையில்லை, தனிநபர் ஆணையமே போதுமானது அப்படின்னு சொல்லி அரசியல் தான் பண்ணாங்களே ஒழிஞ்சி, அவர் பாஜக சார்பில் அண்ணாமலை சிபிஐ விசாரணை எதுக்காக வேணும்னா தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிறதுக்காக இல்லை. இதில் பாதிக்கப்பட்டது 41 உயிர். அந்த உயிர் போன அத்தனை குடும்பங்களுக்கும் ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு முழு விசாரணை வேணும். இந்த தப்பை செஞ்சது யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். இதில் பல நாடகங்கள் அரங்கேறியிருக்கு. இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் நிறைய இருக்குது. காவல்துறை சரியானபடி அணுகுமுறை கொடுக்கல அப்படின்னு சொல்லி பலவிதமாக மக்களுக்கு பல கருத்துக்களை முதல்ல எடுத்து சொல்லி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியருங்கிறது ஏடிஜிபி எத்தனை பேர் இருந்திருக்கணும், அந்த இடத்துல எஸ்பி எத்தனை பேர் இருந்திருக்கணும், இன்ஸ்பெக்டர்ஸ் எப்படி இருந்திருக்கணும், எத்தனை காவலாளிகள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கவுண்ட் முதற்கொண்டு அவர் சொன்ன விதங்கிறது இந்த ஆளுங்கட்சியோடைய தோல்வியை அவங்க ஒத்துக்க முடியாமல் அவங்க தனிநபர் ஆணையன்றதை ஒன்று அமைச்சு விசாரணைங்கிற பேரில் பெரிய நாடகங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் சிபிஐ விசாரணைக்கு போகணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீதி நிலைநாட்டப்படும் என்ற ஒரு துளி நம்பிக்கை இன்னைக்கு பிறந்திருக்கு. 41 குடும்பங்களுக்கும் விடிவு கிடைக்குங்கிற நம்பிக்கை தாவேகா கட்சியினருக்கும் மற்ற பொது மக்களுக்கும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இதில் அரசியல் பண்ணவங்க வேண்டான்னு சொன்ன எல்லாருமே மக்களை யோசிக்கல. நான் சொல்றது நான் தமிழர் கட்சி சீமான் கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பேசினார் இந்த விஷயத்தில். இப்போ திமுக எம்பியாக இருக்கக்கூடிய எக்ஸ் மக்கள் நீதி மையமா கமல்ஹாசன், அவர் நடிகராக உண்மையிலே ரியலாக அவர் நல்ல நடிகர் தான். அதை இப்போ எம்பி ஆன பிறகும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா நடிக்கிறாரு. அவரும் சிபிஐ விசாரணையெல்லாம் வேண்டாம், செந்தில் பாலாஜி மேலே தப்பே கிடையாது, அவர் 100% ஐஎஸ்ஐ முத்திரை குத்திய யோக்கியமானவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாரு. எல்லாத்தையுமே நீங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். மற்றபடி நீதி நிலைநாட்டப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம்.